அதிமுகவில் நடந்த மரணம் அதிர்ச்சியில் கண்ணீர் விட்ட எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றைய தினம் ஒரு உண்மையான ஒரு தொண்டனை இழந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதாவது அந்த இறப்பை பார்க்கும் பொழுது நாம் அனைவருக்கும் கண்ணீர் தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அதிமுகவின் மீது உண்மையான விசுவாசத்தோடு பயணித்த ஒரு நபர் நேற்றைய தினம் மரணமடைந்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய பதவிக்கும் பணத்தை காப்பாற்றுவதற்கும் நிறைய நபர்கள் அதிமுகவில் இருந்து கொண்டே அதிமுகவிற்கு எதிராக வேலைகள் பார்த்தார்கள். அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை மீறி ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இடம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கண்ணீர் சிந்த ஆரம்பித்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வலியுறுத்தி தற்கொலை செய்து கொண்ட நிர்வாகி மகேந்திரன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரிலே சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். பின்னர் பேசிய அவர் மகேந்திரனுடைய குழந்தைகளுக்காக படிப்பு செலவு முழுவதையும் அதிமுக கட்சியை ஏற்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவின் சார்பில் 55 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார். மேலும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இது போன்ற விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடாது எனவும் கேட்டிருக்கிறார். அதாவது நமது மகேந்திரர்கள் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த கடைசியாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ பதிவிலே அதிமுக தற்போது பல்வேறு பிரச்சனைகள் அளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவிலே குதிரை பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் தான் இன்றைய தினம் அதிகமாக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தோல்வி என்ற நிலை என்பது இருந்தாலுமே அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமியால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதிமுகவிலே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது. எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும். அதற்கு அனைவருமே ஒன்றிணைய வேண்டும். என்னுடைய மரணத்திற்கு பின்பாவது அனைவரும் பிரிவதை விட்டுவிட்டு அனைவரும் சமாதானமாக பேசுங்கள். அதிமுக என்ற மிகப்பெரிய இயக்கத்தை வளர்த்து ஆட்சி கட்டிலே அமர வைப்பதற்குரிய அனைத்து விதமான வேலைகளையும் பாருங்கள் என அந்த மகேந்திரன் அப்படிங்கிற அதிமுகவுடைய தொண்டர் உருக்கமான ஒரு வீடியோவை பதிவை பேசிவிட்டுத்தான் அவருடைய மரணத்தை தழுவியிருக்கிறார். அந்த மரணம் என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உண்மையான தொண்டன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அதிலையும் கூடுதலாக இந்த மாதிரி தவறான முடிவுகளை என்பது யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய கருத்துக்களில் ஒன்றாக இருக்கிறது. அதேதான் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருந்தார். உயிர் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். உயிர் போனால் திரும்ப வரப்போவது கிடையாது. கட்சி பிரிந்தாலும் நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் உயிர் போனால் அப்படி எதுவும் வருமா? வராது. நம்மை நம்பித்தான் நம்ம குடும்பம் என்பது இருக்கிறது. அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நாம் அனைவரும் இருந்துதான் ஆக வேண்டும். அதனால் இது போன்ற முடிவுகளை அதிமுக தொண்டர்கள் யாரும் எடுக்கக்கூடாது என வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.